காசு என்ன பெரிய காசு என் பிள்ளைக்கு மேல, அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்கு தான் அவனே செய்ய சொன்னேன். தங்களுடைய சொந்த காலில் நிற்கிற குழந்தைகளை உருவாக்குறது இன்னைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குங்க. தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் மீண்டுமா முயற்சி செய்து எழும்பி நிற்கிற குழந்தைகளை உருவாக்குறது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. ஏன்னா இன்னைக்குள்ள கால சூழலை பார்க்கும்போது எல்லா இடமும் போட்டினே ஆயிடுச்சு. அது தேர்வுகளாக இருக்கலாம், வேலைவாய்ப்பாக இருக்கலாம், ஒருத்தரை தள்ளிட்டு இன்னொருத்தர் ஓடி முன்னேறுகிற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆக நமது குழந்தைகளுக்கு தைரியம் இல்லாமல் போயிடுச்சுன்னா சின்ன சின்ன தோல்விகளையும் கண்டு தயங்கி பயந்து ஒதுங்கி போயிடுவாங்க. அல்லது நிறைய பத்திரிகைகளை இன்னைக்கு வாசிக்கிறோம், சின்ன சின்ன தோல்விகளை கூட சந்திக்க முடியாம குழந்தைகள் கூட தற்கொலையை நாடுகிற ஒரு இக்கட்டான காலத்துல இருக்கிறோம். பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா நியூஸ் பேப்பரை பார்க்கவே பயமா இருக்கு. மணிகண்டன், ரோஹித்னு ஆரம்பிச்சு சரண்யா, பிரியங்கா, தைரியலட்சுமி வரைக்கும் சொந்த காலில் நிற்க உங்க குழந்தைகளை பழக்கினாதாங்க நீங்க வயசான காலத்துல அவங்க உங்களுக்கு சம்பாதிச்சு சாப்பாடு போடுவாங்க. அல்லது உங்களுடைய நொந்த காலில் அவங்க நிற்பாங்க. நொந்த கால்னு சொன்னால் உங்களுக்கு வயசாயிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு சாப்பாடு போட வேண்டிய குழந்தைக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு பராமரிக்கிற ஒரு இக்கட்டான சூழலில் இருப்பீங்க. குழந்தைங்க சின்ன தோல்வியை சந்திக்கக்கூடாது, அவமானங்களை சந்திக்கக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள தூக்கி சுமக்க வேண்டிய நிர்பந்தம் உங்கள்கிட்ட வந்து சேரும். அதனால தான் சொல்கிறேன், குழந்தைகளை சொந்த காலில் நிற்க பழக்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய தலையாய கடமை. சரி, அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத வேகமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு பயத்தோடோ அல்லது ஒரு தோல்வியோடோ அல்லது ஒரு தவறு செய்தோ உங்கள்கிட்ட வரும்போது அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து அவங்கள கட்டி அணைச்சி அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி கொடுங்கங்க. ஒரு குழந்தையுடைய உலகமே குடும்பம் தான், அம்மா அப்பா தான். நீங்களே அவங்களுக்கு சரியான நேரம் கொடுத்து அவங்களுடைய பயம், அவங்களுடைய கவலை இதை சந்தித்து அவர்களுக்கு தைரியம் சொல்லலைன்னா அவங்க வேற யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? குழந்தை பரீட்சையிலையோ அல்லது விளையாட்டு போட்டியிலையோ ஒரு தோல்வி அடைஞ்சு உங்கள்கிட்ட வந்து சொல்லும்போது நீ எதுக்கும் உருப்பட மாட்டேன்னு எனக்கு அப்பவே தெரியும்டா என்று முத்திரை குத்தாமல் அந்த குழந்தைகிட்ட, விடுறா கண்ணா, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது, ஆற்றல் இருக்குது, எனக்கு தெரியும், நீ அடுத்த தடவை கண்டிப்பா ஜெயிப்ப, அப்படி தட்டி கொடுக்கறது அந்த குழந்தைக்கு ஒரு டானிக் போல எவ்வளவு உற்சாகம் கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்களும் வீட்டில் அடிக்கடி பாசிட்டிவான வார்த்தைகளையே பயன்படுத்தணும். குழந்தைகளுடைய ரோல் மாடல் நீங்கள் தான். நீங்கள் எப்படி ஒரு சூழலை சந்திக்கிறீங்க, எதிர்கொள்ளுறீங்க, எப்படிப்பட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க, அதெல்லாம் குழந்தைகள் அப்படியே உள்வாங்குறாங்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருட்டு போயிரும்டா, அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. நீங்க அடிக்கடி இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு நான் செத்துடலாம் போல, எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது, இந்த உலகத்துல நான் எப்படி வாழ்றதுன்னே தெரியலையே கடவுளே, அப்படி அந்த குழந்தைகள் முன்னால புலம்பும் போது அந்த குழந்தை என்ன மாதிரி ஒரு படிப்பினை எடுத்துக்கும். இந்த உலகத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டம் போல, அம்மா அப்பாவாலேயே இந்த சூழலை சந்திக்க முடியல, நான் எப்படி வளர்ந்து இந்த உலகத்துல படித்து வேலைக்கு போய் எப்படி தான் ஒரு மனுஷனை வாழ போகிறனோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் மனசில் ஆழமாக பதிச்சுக்குவாங்க. ஆகவே நீங்கள் குழந்தைக்கு ஒரு தைரியமான முன்மாதிரியாக வீட்டில் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இந்த உலகம் ரொம்ப அழகா, இங்கே நிறைய நல்லவங்க இருக்காங்க, அவங்களால தான் அந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. யாரையாவது பார்த்தா சிநேகமாக சிரிக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதிர்மறை உணர்வுகளை, கஷ்டமான உணர்வுகளை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. எப்போதுமே வெற்றி, எப்போதுமே மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை மட்டும் பிள்ளைகளுக்கு முன்னால் நிறுத்தாமல் அவங்க தோல்வியை சந்திக்கும் போது, சின்ன சின்ன தவறுகளை செய்யும் போது அல்லது சில காரியங்களை நினைச்சு அவங்க பயப்படும் போது இந்த உணர்வுகளையும் குழந்தைகள் சந்திக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த உணர்வுகளை குழந்தைகளுக்கு சரியான வகையில் புரிய வைக்கணுங்க. பார்த்துக்கலாம், விடு விடு அப்படி சொன்னால் அந்த குழந்தைகள் எப்படி அந்த உணர்வை கரெக்டாக கையாளுவாங்க. குழந்தைகள் சில எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது அப்படியே பூசி முழுகாமல் அதை அவங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு நேரத்தை கண்டிப்பாக கொடுக்கணுங்க. எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க? நீங்கள் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டதாக காட்டணுங்க. உதாரணத்துக்கு, உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு விளையாட்டு போட்டியில் பரிசு கிடைக்காம ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வருதுன்னு வைங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது, உனக்கு பரிசு கிடைக்காததுனால நீ ரொம்ப ஏமாற்றமாக இருக்கிற. இதுதான் அந்த உணர்வை புரிந்து கொள்வது. அப்போ தான் குழந்தைக்கு ஆமாம் நான் உண்மையிலே ஏமாற்றமாக உணர்றேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு நீங்கள் சொல்ல வேண்டியது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதை எப்படி தாண்டி வர்றது, அதை தாண்டி எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். அது ஒரு பெற்றோருடைய முக்கியமான கடமை. அடுத்த தடவை நல்ல முயற்சி பண்ணு, உனக்கு அதுக்குள்ள திறமை இருக்குது, நல்ல பயிற்சி எடு, கண்டிப்பாக உனக்கு பரிசு கிடைக்கும் அப்படி சொல்லி அந்த தோல்வியை எப்படி தாண்டி வர்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை கற்றுக் கொடுப்பது தான்
நம்முடைய கையில் இருக்கிற மிகப்பெரிய கடமைங்க. சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமான உணர்வுகளில் குழந்தைகள் இருப்பாங்கங்க. அவமானமாக உணர்ந்தாங்கன்னா அல்லது தோல்வியில் அவங்க அழுவாங்க. அழ தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக அழுது முடிக்கிறது வரைக்கும் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் அழ விடுங்க. அப்போதான் அவங்களுடைய மனசில் இருக்க எல்லா பாரமும் குறையும். ஆனால் அந்த அழுகையோடு முடியறதில்லை. அவங்க அழுது முடித்த பிறகு ஒரு புது தெம்போட வாழ்க்கையை அணுகிறதுக்கு நீங்கள் நிறைய உற்சாகமான வார்த்தைகள் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள திடப்படுத்தணும். மூணாவது, அவங்க குழந்தைகளை அவங்களாகவே சில செயல்களை எடுத்து செய்ய விடுங்கங்க. ஓவரா பாதுகாப்பு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை கொடுத்து சவல பிள்ளைகளாக மாற்றிடாதுங்க. உதாரணத்துக்கு அந்த பிள்ளைகள் சின்ன தோல்விகளை கூட சந்திச்சிடக்கூடாது அப்படி சொல்லி அவங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்களே எடுத்து போட்டு செய்கிறது, அவங்களுடைய ப்ராஜெக்டை நீங்களே செய்து கொடுத்து என் பிள்ளையுடைய ப்ராஜெக்ட் மற்ற பிள்ளைகளுடைய ப்ராஜெக்டை விட நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்களே ப்ராஜெக்டை செய்து கையில் கொடுத்துட்றது. பரிச்சை அந்த குழந்தைகள் தானே எழுதணும். அப்போ வீட்டு பாடத்தை அந்த குழந்தைகளை செய்ய விடுங்க. அதில் தப்பு போட்டாலும் பரவாயில்லை, திருத்திக்கலாம். நீங்கள் செய்ய போறீங்களா? இல்லை பாய், அவர் செய்ய போகிறார். நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லை. ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான். ஆக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணுறதுனா என்ன, தப்பு போடுறதுனா என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்க விடுங்கங்க. ஒரு சில சவால்களை குழந்தைகளை சந்திக்க விட்டாதான் அந்த குழந்தைகள் தங்களுக்குள்ள அந்த சவாலை எதிர்கொள்றதுக்காக என்னென்ன திறமைகள் ஆற்றல்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். குழந்தைகள்கிட்ட எவ்வளவு ஆற்றல் திறமைகள் இருக்கும். திடீர்னு ஒரு நாய் துரத்துச்சுன்னா அந்த குழந்தை எவ்வளோ வேகமாக ஓடுது. அந்த ஓடுற ஆற்றல் அந்த குழந்தைக்குள்ளே தானே இருக்குது. ஐயா கலியமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் ஒரு மேடை பேச்சில் அழகாக இதை சொல்லுவாருங்க. ஒரு ஒட்டகச்சிவிங்கி குட்டி போட்டால் முதல் நாள் நக்கி கொடுக்கும், 2வது நாள் எட்டி உதைக்கும். அந்த குட்டி நினைக்கும் என்னடா தாய் நம்மளை எட்டி உதைக்குதேன்னு. 3வது நாள் எட்டி உதைக்க காலை தூக்கும் போதே அது ஓட ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி செய்யுது ஒரு தாய்? அந்த குட்டி இப்போ ஓட ஆரம்பிச்சாதான் அது தனக்குரிய உணவை ஓடி ஆடி தேட முடியும். எதிரிகள்கிட்ட இருந்து அது ஓடி தப்ப முடியும். இதை ஒரு தாய் கற்றுக் கொடுக்குது. இதுதான் பாசம். சும்மா அரவணைச்சு வைக்கிறது மட்டுமல்ல பாசம். அந்த குழந்தைகளை சவாலை சந்திக்கிறதுக்கு பழக்கிறதும் ஒரு வகையில் பாசம்தான். அடுத்ததா, உங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்மையிலே உதவி தேவைப்படும் போது வாயை திறந்து தைரியமா கேட்க சொல்லி கொடுங்க. உதவி கேட்கறது, சந்தேகம் கேட்கறது கோழைத்தனம் கிடையாது. அது ஒரு தைரியமான ஒரு செயல் அப்படிங்கறத சொல்லி கொடுங்க. அது அவமானம் கிடையாது. அவங்களுக்கு உண்மையிலே உதவி தேவைப்பட்டதுன்னா உங்களை வந்து கேட்க சொல்லுங்க. சந்தேகம் இருந்து ஆசிரியர்கிட்ட கேளுன்னு சொல்லி கொடுங்க. பெரியவங்கள்ட்ட பேச சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஆபத்துல சிக்கிட்டாங்கன்னா சத்தம் போட்டு கத்த சொல்லி கொடுங்க. அடுத்ததா, தைரியமா தங்களது வாழ்க்கையை எதிர்கொள்றதுக்கு குழந்தைகளுக்கு சில பயிற்சிகளையும் சொல்லி கொடுங்க. அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், அல்லது யோகாவாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜப வழிபாடாக இருக்கலாம், ஒரு நல்ல தியான முறையாக இருக்கலாம். இவையெல்லாம் நமது பலவீனங்களை பலமாக மாற்றக்கூடிய சக்தி உள்ளவை. உனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும்போது அல்லது நீ ரொம்ப பலவீனமாக உணரும் போது, அடிக்கடி தோல்விகளை சந்திக்கும் போது இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேளு. அப்படி சில வீடியோக்களை எடுத்து நீங்கள் காமிச்சு கொடுக்கலாம். சில வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி கொடுக்கலாம். சின்ன வயசுல இருந்தே தற்காப்பு கலைகள், நாட்டு அடிமுறை, கராத்தே, நீச்சல் பயிற்சி, இந்த மாதிரிப்பட்ட வகுப்புகளில் அவங்க குழந்தைகளை சேர்த்து விட்டாலும் இயல்பாகவே அவங்களுடைய மனசுல தைரியம் வளர்ந்துருங்க. அடுத்ததா, நம்ம குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துலையும் வீட்டை சுற்றிலும் நல்ல நண்பர்கள் கூட்டத்தை உருவாக்கி கொடுக்கறது நல்லது. குழந்தைகள் தனிமையிலே போக வர பழகினாங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தை பார்த்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்பக்கூடாது. முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே முடிய தோண்டிடுவாங்கடா. ஒரு நண்பர் கூட்டத்தில் இருக்கும்போது அவங்க உற்சாகமாக உணர்வாங்க. மற்றவர்களை எப்படி அணுகிறது, குழந்தைகள் சேர்ந்து சாதாரணமாக விளையாடும் போது வெவ்வேறு குணம் கொண்ட மனிதர்களை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறாங்க. விளையாட்டில் சாதாரணமாக கிடைக்கிற வெற்றி தோல்விகளை கற்றுக்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடும் போது மட்டும்தான் கிடைக்கும். நண்பர்களுக்குள்ள அவங்க யதார்த்தமாக கேலி கிண்டல்லாம் பண்ணுறதுனால இந்த மாதிரி எதிர்மறை உணர்வுகளை யதார்த்தமாக அணுகுகிற ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குங்க. கடைசியாக, உங்கள் குழந்தைகள் சில சூழல்களை தைரியமாக எதிர்கொள்ளும் போது, உதாரணமாக உங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தினர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த குழந்தை ஓடி ஒழியாமல் அவங்க கூட நின்று பேசுது. இது ஒரு தைரியமான செயல். அந்த குழந்தைய பாராட்டுங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நான் இப்படி மற்றவர்களோட தைரியமாக பேசும்போது அம்மா என்னை பாராட்டினாங்க. அல்லது ஒரு நாள் உங்கள் குழந்தை தைரியமாக படிக்கட்டில் ஏறி ஒரு ஏணி மேலே ஏறி மேலே போயிடுச்சுது அப்படி சொன்னால் அதை பாராட்டுங்க. உயரத்தை கண்டு அந்த குழந்தை பயப்படலை. அன்புவை பேச வைக்கிறது ரொம்ப சுலபம். அவ செய்யற நல்ல காரியத்தை கைதட்டி பாராட்டிட்டேன்னு வச்சுக்கவே உடனே சாஞ்சிடுவான். செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு யுக்திங்க. நமக்கு நாமே சொல்லி நம்மளை திடப்படுத்திக்கிற சில வசனங்கள். காலையில் எழும்பின உடனே சொல்லலாம், நான் தைரியமானவன், நான் பலமானவன், நான் சாதிக்க பிறந்தவன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை குழந்தைகள் ஒரு 100 தடவை திரும்ப திரும்ப சொல்லும்படியாவோ அல்லது அதை கேட்கும்படியாகவோ செய்தீங்கன்னா குழந்தைகளுக்கு மனசுல அந்த தைரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊன்றிருங்க. இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றினீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளை தைரியமான குழந்தைகளா, சொந்த காலில் நிற்கிற ஒரு வீரமான குழந்தைகளை வளர்த்தெடுக்க முடியும்.
வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்து உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க.